வணக்கம். விஜயுடைய தாவேகா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு ஏன் போகல? போகாததுல என்ன சிக்கல்? இனிமேல் போகுமா? போகாதா? இது குறித்து தான் பார்க்க போறோம். கடந்த ஒரு 3-4 நாளா விஜய் கண்டிப்பா என்டிஏ கூட்டணிக்கு போயிருவாரு அப்படிங்கிற பேச்சு தொடர்ச்சியா அடிபட்டுச்சு. அவங்க கட்சிக்காரங்கள்ல 90% மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போகணும், நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போறோம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதையும் தாண்டி 2 வருஷம் 2 வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், 2 வருஷம் விஜய் முதலமைச்சர். அதுலயும் முதல் 2 வருஷத்தை விஜய் கேட்கிறாரு அப்படிங்கிற இந்த மாதிரியான செய்திகள் வந்துச்சு. இதையும் தாண்டி சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு விஜய் போனாரு. அப்படி போறப்ப முதல் நாளே போறாரு. கண்டிப்பா அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு தான். அங்க சீட்டு அப்படிங்கிறது எத்தனை சீட்டு எல்லாமே உறுதியாயிரும் அப்படிங்கிற இந்த பேச்சு எல்லாமே தொடர்ச்சியா அடிபட்டுச்சு. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 நாளா தாவேகா தரப்புல எந்தவித மறுப்போ எதுவுமே சொல்லல. ஆனா இன்னைக்கு சிபிஆர் நிர்மல்குமார் அதிகாரப்பூர்வமா நாங்க என்டிஏ கூட்டணியில எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல, வேற யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தல, இன்னும் சொல்ல போனா எங்க கட்சிக்கு கூட்டணிக்கு வர சொல்லி ராமதாசு கிட்டையோ சசிகலா கிட்டையோ பேச்சுவார்த்தை நடத்தல அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அப்ப எது உண்மை அப்படிங்கிற ஒரு குழப்பம் பொதுவாவே எல்லாருக்கிட்டையும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு நடுவுல தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க. வரக்கூடிய 23ஆம் தேதி, அடுத்த மாசம் 23ஆம் தேதி தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடியான வேலைகள் இருக்குல்ல, வேட்புமனு தாக்கல் பண்றது, தாக்கல் பண்ணதை பரிசீலனை பண்றது, அப்புறம் திரும்ப பெறுறது, அதுக்கு பிறகு மற்ற வேலைகள், அதை தாண்டி இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலத்துல தேர்தல் ஆணையம் நடத்த இருக்கு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கூட்டணி குழப்பங்கள் இவ்வளவு இருந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி விஜய் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு கேட்டப்ப ஒரு பக்கம் பாஜக தரப்புலையும் இல்லைன்னு சொல்லல, பேசலன்னு சொல்லல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் நாங்க பேசல அப்படிங்கிற எந்த செய்தியையும் சொல்லல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்ப அதிகாரப்பூர்வமா நாங்க சேரல அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது நல்ல அம்சமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் தலைமையில தான் கூட்டணி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு ரொம்ப பெருசாவே ஆசைப்பட்டார். ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, யார் வேணாலும் ஆசைப்படலாம் அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கான அடித்தளம் ஏதாவது இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. பாஜக இவரை முழுசா முதலமைச்சரா எடுக்க விடுவாங்களா, இல்ல அந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது பல வகையான கேள்விகள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப இதையும் தாண்டி திமுக கூட்டணி ரொம்ப தெளிவா தன்னுடைய கூட்டணிக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. தொகுதி பங்கீடு முடிச்சு அவங்க நேரடியா களத்துல சந்திக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப தாவேகா தரப்புடைய நிலைப்பாடு என்ன? 90% பேரு ஆட்சியில என்டிஏ கூட்டணியில பங்கெடுக்கணும்னு சொன்னவங்க இப்ப ஏன் மறுக்கிறாங்க? இதெல்லாம் யூகங்கள் தானா அப்படின்னா ஒரு பக்கம் யூகம், இன்னொரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் எல்லா தரப்புலையும் பொதுவாகவே பேசப்படுது. சரி, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. விஜய் பொதுவா நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்சு கொள்கை தலைவர்கள்னு யாருமே வச்சுக்கல. இதுவரைக்கும் கொள்கை தலைவர்களா 5 பேரை வச்சிருக்காரு விஜய். அதுல குறிப்பா பெரியார் ஒரு பக்கம் இருக்காரு, அதே மாதிரி காமராஜர் இருக்காரு, அண்ணா இருக்காரு, இன்னும் சொல்ல போனா வீரமங்கை வேலு நாச்சியார், இவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கிறப்ப விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நம்ம தான் சொன்னோம் பெரியாரை பத்தி பேசணும், பெரியாரை பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது வேற. பெரியாரை பத்தி பேசணும், வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படிங்கிற பேரை சொன்னோம், பேரறிஞர் அண்ணாவை சொன்னோம். இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பாஜகவுக்கு உள்ள போனா நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு. அந்த கட்சிக்குள்ள போன நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அந்த கட்சிக்குள்ள திடீர்னு விஜயம் செஞ்ச செங்கோட்டையன் சமீபத்துல தான் அதிமுகவில் விட்டு போயிருக்காரு. அப்ப செங்கோட்டையன் ஏறத்தாழ எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கோ அதே செல்வாக்கோட அந்த கட்சிகள் இருந்தவர் மறுபடியும் போயிட்டு அங்கே பங்கெடுக்கணுமா அப்படிங்கிற இந்த சிக்கல் செங்கோட்டையனுக்கு நடுவுல இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு இருக்குங்க. என்ன அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வரணும், அதுதான் ஏற்பாடு தவிர
விஜய அதுக்கு பயன்படுத்துவாங்க, அதிமுகவை பயன்படுத்துவாங்க, தேவை ஏற்பட்ட எந்த கட்சியை வேணாலும் பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய வேலை ஆர்எஸ்எஸ் வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற கட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சு முதலமைச்சரா அழகு பார்க்கக்கூடிய வேலை இல்லை. இப்போ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய காலங்காலமா ஏறத்தாழ ஒரு 55 வருஷமா 2 கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கு. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ரெண்டுமே நீங்க என்ன சொல்லிக்கிட்டாலும் கூட பெரியாரிய சிந்தனையில அதை ஒட்டி வந்த கட்சிகள். அதிமுகவில் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா கொள்கை கோட்பாடை தாண்டி மக்களுக்கு செயல் திட்டம் வகுக்கிறதுக்குள்ள திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணப்பட்ட கட்சிகள் 2 கட்சிகள். இதுல கொள்கை ரீதியா பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த முடியாது. அப்போ கொள்கை ரீதியா கொஞ்சம் சமரசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுகவை வீழ்த்தலாம். இன்னொன்று அங்க தலைமை அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படிங்கிற நோக்கம் தான் பாஜகவுக்கு ஒழிய, மற்றபடி விஜயை கொண்டு வந்தோ இல்லை எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தோ முதலமைச்சராக வைக்கணும் அப்படிங்கிறது இது இல்லை. சரி, விஜய் இப்போ நம்ம எல்லாரும் சொன்னாங்கல்ல, கண்டிப்பா விஜய வளைச்சு போட்டுருவாங்க, விஜய்க்கு வந்துட்டு இந்த கரூர் பிரச்சனையில் சிபிஐ வந்து பெரிய அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க. அப்படி டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை தாங்க முடியாம பயந்து விஜய் வந்துட்டு அப்ப என்டிஏ கூட்டணிக்கு உள்ள போயிருவாரு. இப்படியான தகவல்கள் பொதுவாக சொல்லப்பட்டுச்சு. இன்னும் பல நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயங்கரமா விசாரிச்சாங்க, கிடுக்குப்பிடி கேள்வி, அதனால பயங்கரமா விஜய் பயந்துட்டாரு, இதெல்லாம் சொல்றாங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில தான் சிபிஐ எப்படி விசாரிச்சாங்க அப்படின்னு நம்மளே சொல்றதா அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா அதையும் தாண்டி இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு, விஜய்க்கும் இந்த வழக்குக்கு எந்த அளவுக்கு நேரடியான தொடர்பு அப்படின்னு இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு ஸ்டாம்பீடு, அதாவது ஒரு பேரிடர், அந்த கணக்கில் தான் இந்த வழக்கு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பேரிடர் அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, விஜய் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரே ஒழிய, அது விஜய் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க யாரா அவங்க மேல அந்த வழக்கு அப்படி தொடருமே தவிர, மற்றபடி வேறு வகையான ரொம்ப சிக்கலான வழக்கு இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதா அரசியல் நோக்கர்களுடைய கணக்கு. இந்த மாதிரி நிறைய பேரிடர்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா செல்வி ஜெயலலிதா 1992 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் கும்பகோணத்துல மகாமக குளத்துல அவங்களும் சசிகலாவும் குளிச்சாங்க. அப்படி குளிக்கிறத பார்க்க வந்து பல பேர் மேல இருந்து உள்ளுக்குள்ள விழுந்து இறந்தாங்க. அது அந்த நேரத்தில் மிகப்பெரிய செய்தியா இருந்துச்சு. அந்த வழக்குல செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒன்றும் பெரிய எந்த வகையான தண்டனையும் கிடைக்கல. அது காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான கூட்ட நெரிசல் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அப்ப விஜயை இதை வச்சு எந்த அளவுக்கு வளர்ச்சிட முடியும் அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ள இருக்கு. இப்ப இதையும் தாண்டி இன்னொன்னு இருக்குங்க. என்ன அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது மாதிரி தான் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் என்ன அப்படின்னா, அந்த கட்சிக்குள்ள யார் போறாங்களோ, கூட்டணிக்குள்ள யார் போறாங்களோ, கட்சி உறுப்பினர் யார் ஆகிறாங்களோ, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் மறைமுகமாக தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்கள் நேர்மையானவர்கள் என்ற இடத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது பரவலா இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒன்று. இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, அவங்க பொய் வழக்கு ஜோடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏறத்தாழ 2 ஆண்டுகள் சிறையில் வச்சிருந்தாங்க, எந்தவித விசாரணையும் இல்லாம. சமீபத்தில் நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சிருக்காங்க. அவர் விடுதலை ஆகி வரும்போது அவ்வளோ அழுதுகிட்டு வந்தார். இன்னும் சொல்ல போனா அவருடைய முதல்வர் அந்த சீட்டையும் புடுங்கிட்டு அவங்க வந்தது அப்படிங்கிறது, அவர் அழுதுகிட்டு வந்ததுங்கிறது ஊடகங்களில் காட்டுறப்ப மக்கள் பாஜக மேல பெரிய அளவுக்கு ஒரு கோபத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்ப தொடர்ச்சியா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எந்தவித ஆதாரம் இல்லாம ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்களை நடத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கட்சி மேல மக்களுக்கு இன்னும் நம்பிக்கையின்மை வந்து அந்த கட்சியை மக்கள் ஓரங்கட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியாதது இல்லை. இப்ப அந்த வகையில் என்ன நடக்கும் அப்படின்னா, விஜய் அந்த கரூர் விவகாரத்தில் நடந்தது அப்படிங்கிறது அது ஒரு எதிர்பாராத, ஒரு திட்டமிடப்படாத, அது ஒரு வகையான நெருக்கடி, அது ஒரு வகையான பிரச்சனை. இப்ப இதுக்கு சிபிஐயால அந்த அளவுக்கு விஜயை மட்டுப்படுத்த முடியுமா, அந்த அளவுக்கு விஜயை உள்ள தூக்கி வச்சிட முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் விஜய்க்கும் தெரியும், விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள், விஜயை சுற்றி இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களுக்கு தெரிஞ்சு விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, விஜய் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு வந்தாரே ஒழிய, ஏன்னா இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்னு வந்தாரே ஒழிய அதை விட்டுட்டு இல்லப்பா நான் 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் அப்படிங்கிறது விஜய்க்கு இல்லை. அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னொன்னு இதுவரைக்கும் விஜய்க்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு ஆளாளுக்கு சொல்றாங்க. ஒரு சில பேர் 120% சொல்றாங்க, 7%, 8%, 6%. இப்ப அப்படியெல்லாம் இதுவரைக்கும் யூகங்கள் தானே ஒழிய எந்த இடத்துலையும் விஜய் கட்சியிலிருந்து தனிச்சு நின்று எந்தவித வாக்குகளும் வாங்கல. இப்ப இந்த சூழல்ல விஜய்க்கு என்ன அப்படின்னா, நமக்கு முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய
தேவை விஜய் கட்சிக்கு இருக்கு. இப்ப அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது தனிச்சு நிக்கிறது தான் உத்தமம். அதுக்கு பிறகு விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு, இதுக்கு பிறகு பாஜக அதிமுக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.